රේකී අමාත්‍යාංශ 18ක පළාත් සභා 4ක 18 அமைச்சுக்கள், 4 மாகாண சபைகள், 2 விசேட செலவின பிரிவுகளில் 15,073 வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த அறிக்கைக்கு அமைய ஆட்சேர்ப்பை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சுக்கு நேரடியாக 199 ஆசிரியர் வெற்றிடங்களுக்கும், சபரகமு மாகாண கல்வி அமைச்சுக்காக 3,666 ஆசிரியர் வெற்றிடங்களுக்காகவும் என 6,000 வரையிலானோரை இணைப்பது உள்ளிட்ட ஆட்சேர்ப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்ற அமைச்சுக்கு 1,658 வெற்றிடங்களுக்கும், ஊடக மற்றும் சுகாதார அமைச்சின் தபால் திணைக்களத்தின் தபால் சேவை அதிகாரிகள் 2, 3 உள்ளிட்ட தரத்துக்கு 300 பேரை இணைப்பது 400 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்புக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிகழ்நிலை முறைகளின் பாதுகாப்பு தொடர்பிலான சட்ட மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2024 අංක 9 දර මාර්ගගත ක්‍රමවල සුරක්ෂිත 2024 ஆண்டு 9ஆம் இலக்க நிகழ்நிலை முறைகளின் பாதுகாப்பு தொடர்பிலான சட்டமூலத்தை மறுசீரமைப்பதற்கு 2025 2ஆம் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இனங்காணப்பட்டுள்ள மறுசீரமைப்புகள் உள்ளிட்ட பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இனங்காணப்படும் மறுசீரமைப்புகளை உள்ளடக்கி குறித்த சட்டமூலத்தை மறுசீரமைக்க பரிந்துரைகளை முன்வைக்க உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர் ஒருவரின் தலைமையில் அரசாங்கத்தின் உரிய பிரிவுகளை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை இணக்கம் வெளியிட்டுள்ளது. சமூக ஊடக பயன்பாட்டின் போது நாட்டின் ஒரு சில பிரஜைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், அநீதிகள் ஏற்படுகின்றன. அதன் போது சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய பல சந்தர்ப்பங்களும் உள்ளன. ஒரு விடயத்துடன் தொடர்படாதவர்களை தொடர்புபடுத்தி அபகீர்த்தியை ஏற்படுத்தும் பல விடயங்கள் காணப்படுகின்றன. திரிவுபடுத்தப்பட்ட விடயங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றன. தற்போது காணப்படும் சட்டமூலத்துக்கு அமைய நாட்டின் பிரஜைகளுக்கு எவ்வித நன்மையும் இல்லை. சமூக வலைதளங்கள் வளர்ச்சியடையும் நிலைமைக்கு அமைய பிரஜைகளின் பாதுகாப்பு உருவாக்க வேண்டும். பிரஜைகளின் பாதுகாப்பை நோக்காக கொண்டு கடந்த அரசாங்கத்தினால் புறம்பாக அரசாங்கத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டால் நாம் அதனை பிரஜைகளின் பாதுகாப்புக்காக சட்டமூலத்தை மறுசீரமைக்க தயாராக உள்ளோம். அதற்கான சந்தர்ப்பமே தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய சகல நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து செயல்பட தயார். பொதுமக்களின் கருத்துக்களை பெற்று சட்டத்தை மறுசீரமைப்போம். මහජනතාවගේ අදහස් වලට ඇහුම්කන් දෙමින් පනත වඩාත් ජනතාවට හිතකාරී ලෙස සංශෝධනය කිරීම. தூங்கா நகரம் கொழும்பு வேலை திட்டம் கொள்ளுப்பிட்டியிலிருந்து 7.4 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகளை கூடுதலாக கவரக்கூடிய வகையில் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே நோக்கம் எனவும் அதனை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டார். සමුද්‍රීය මාර්ගයේ රාත්‍රී යාමයේ නොනිදන කොළඹ மெரின் நைட் கரையோர வீதியில் தூங்கா நகரம் கொழும்பு வர்க்னிங் கொலம்போ மெரின் நைட் எனும் துணைப்பொருளில் கொள்ளுப்பிட்டி புகையிரத நிலையத்திலிருந்து தெஹிவளை வரை 7.4 கிலோமீட்டர் வரை கொழும்பு கரையோர வீதி அபிவிருத்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. காளிமுகத்திலிருந்து சென்ட் தோமஸ் ஆரம்ப பாடசாலை வரை 400 மீட்டர் வரையிலான வளையம் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது. அவ்வாறான வேலை திட்டங்கள் உலகில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டும் எமது நிலைமையை கவனத்தில் கொண்டும் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். எந்த வகையிலும் தற்போது சுற்றுலா தொழில்துறையோடு தொடர்பட்டவர்கள் வெளியேற மாட்டார்கள். அவர்கள்தான் இதற்குள் அனுபவத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கலந்துரையாடப்படும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பில் கவனத்தில் கொண்டு இதனோடு தொடர்புடைய சகல நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். பிரயோக ரீதியிலான பிரச்சனைகளை இனங்கண்டுதான் இதனை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். வேலை திட்டத்தின் தேவை உணரப்பட்டுள்ளது. எமது அனுபவம் சர்வதேச அனுபவத்தை இணைத்துக் கொண்டே வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். මේ තිබෙන ප්‍රායෝගික තත්ත්වයන් අපේ අත්දැකීමුත් ජාත්‍යන්තර අත්දැකීමුත් සංකලනය කරමින් ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ.